என் பேர் உடையப்பன். நான் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர். புற்றுநோய் வருவதற்கு காரணங்கள் அப்படின்னு பலது இருந்தாலும், முக்கியமா நம்ம அத 2 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு நம்மால் மாற்றம் செய்ய முடிந்தது. இன்னொன்னு நம்மால் மாற்றம் செய்ய முடியாதது. மாற்றம் செய்ய முடியாதது அப்படின்னு சொன்னா, அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல மரபு ரீதியா நமக்கு வரக்கூடியது. நம்மளுடைய தாய் தந்தையர்கள்ட்ட இருந்து நமக்கு மரபு ரீதியா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய குரோமோசோம்கள்ல என்ன ஜீன்ல என்ன வித்தியாசம் இருந்ததோ, அத நம்ம வாங்கிக்கிறதுனால வரக்கூடியது. அதுக்கு நம்மளால எந்த மாற்றமும் செய்ய முடியாது. மாற்றம் செய்யக்கூடிய காரணங்கள் அப்படின்னா, அதுல முக்கியமான காரணம் புகையிலை. புகையிலை எந்த வகையில வேணாலும், பீடியாவோ, சிகரெட்டாவோ, பான் பராக்காவோ, கூலிப்பாவோ எப்படியா இருந்தாலும், அதனால் இந்த உடம்புல எல்லா இடத்திலயும் புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. புகையிலை எந்த வடிவத்தில இருந்தாலும். 2வது மது அருந்துதல். மது அருந்துதல்னால அதனாலயும் எல்லா விதமான புற்றுநோயும் உருவாக்க முடியும். வாயிலையோ, இல்ல கல்லீரல்லையோ, இல்ல கணையத்திலையோ அதனால் புற்றுநோய் உருவாக்க முடியும். 3வது அதிகமா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, உடல் பருமன். நம்மளுடைய உடம்பினுடைய உயரம் எவ்வளவோ, அந்த உயரத்துக்கு தகுந்த மாரியான உடல் எடை தான் நமக்கு தேவை. அத விட உடல் பருமன் அதிகமா இருந்து, நம்மளால் வேலைகள் செய்றது குறைஞ்சு போனதுனால, உடல் பருமன் அதிகமா இருந்தாலும், அதனால புற்றுநோய்கள் வரக்கூடியது.